லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். குடும்பமா போய் பால் கூட ஊத்தியாச்சு, அப்பவும் நடக்கல. பெருசு பாலை குடிச்சிட்டு நல்ல தெம்பா தான் இருந்துச்சு. கடைசியில இங்க பாரு, கடைசியில பால் ஊத்தாமலே போயிட்டாரு. அத்தை, இவர் என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு? அமுதா கண்ணு, அதாவது சந்தோஷமா வாழ வேண்டிய வயசுல அல்பாயுசுல போயிட்டா நாம அதுக்கு வருத்தப்படணும். செந்திலோட பூட்ட நல்லா ஆண்டு அனுபவிச்சு பேரன், கொள்ளு பேரன், எள்ளு பேரன்னு எல்லாரையும் பாத்துட்டாரு. இப்படி வாழ்க்கைய அனுபவிச்சு போனவங்களை சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கணும். ஊருக்குள்ள இதுக்கு பேரு கல்யாண சாவுன்னு சொல்லுவாங்க. கல்யாண சாவா? ஆ, அத்தை, என்னத்த திருவிழா கணக்கா நடக்குது? ஆமா, அதான் கல்யாண சாவு. எப்படி இருக்கு பாரு. இன்னும் பாரு, அசந்து போயிடுவ. வா, நீ வா. ம். வாங்க வாங்க வாங்க. வணக்கம் தம்பி. என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க? நீங்க தானே முதல்ல வரணும்னு. ஆமா, மாணிக்க எங்கீங்க? அவனா சந்தைக்கு போயிருக்கான், வந்துருவான். எங்க சந்தைக்கு போறதா முக்கியம்? எது முக்கியம் தெரியல. என்ன ஏற்பாடு எல்லாம் எப்படி? ஓகே தானே? 10லன்னா சொல்லுங்க, பட்டை கிளை போடுறேன் நானு. என்ன நான் சொல்றேன் அப்படி ஆமாம் போடு. எப்படிங்க? அவ எப்படி இருந்தாக? அது நம்ம அப்பச்சி பாம்புத்துக்குள்ளே கை விடுவாரு. வேண்டாங்க பாம்பு கொத்திருன்னு சொல்லுவோம். கேட்காம கையை உள்ள விடுவாரு, பாம்பும் கொத்திரும். அப்புறம் என்ன, பாம்பு தான் செத்து போயிரு. அதுக்கு 7 சனி போடுறது. அப்படி ஒரு திடகாத்திரமான ஆள் அவரு. போன வாரம் கூட கூட நிறைய மதுரை மல்லிப்பூ வாங்கி பாட்டி கொடுத்தாருன்னா பாத்துக்கீங்களா? நேத்து கூட டிவியில ஊ சொல்றியா மாமா இல்ல ஊகும் சொல்றதே மாமான்றத பாத்துட்டு இருந்தாரு. அதோட விட்டாரா? அத மறுபடியும் பார்க்கணும், இன்னொரு தடவை போடுங்கன்னு சொன்னார். பெருசா ஆசைப்படுதான்னு நானும் ஒரு தடவை செல்ல போட்டு காமிச்சேன்.
அடி ஆத்தாடி, சமந்தாவை பார்த்த உடனே அப்படியே வாயை பொளந்தாரு பாரு. பொளந்தது அவர் வாயை பொளந்ததா அப்படியே போய் சேர்ந்துட்டாரு இல்லைங்கண்ணா? ஆமாங்கண்ணா. அதுக்கு ஆமா போதும். ஆமாங்க. சிலுக்கு சுமிதாவுக்கு அசராத உடம்பாக்கும் அது. சமந்தாவை பார்த்தோன்னு அப்படியே சரிஞ்சு போய் சமாதி ஆயிட்டாரு. அப்படி ஒரு ரசனைங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, உள்ள போய் நல்ல சந்தோஷமா கொண்டாடுங்க. போங்க 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 போங்க. அத்தை, என்னதான் இவங்க ஆண்டு அனுபவிச்ச மனுஷனாவே இருக்கட்டும், சரி இத கல்யாண சாவாவே கொண்டாடுங்க, தப்பில்ல. ஆனா எல்லாரும் ஒரு விஷயத்த மறந்துட்டிய. புருஷன் போனதை நினைச்சு பொண்டாட்டி மனசு எம்புட்டு கஷ்டப்படும். இம்புட் நாளா கூட இருந்தவ இன்னைக்கு நம்ம கூடவே இல்லையேன்னு அந்த பாட்டி மனசு எம்புட்டு பாடுபடும். அவங்க முன்னாடி இவங்க பாட்டுக்கு இப்படி ஆடிக்கிட்டு இருக்காக. இது அந்த தாத்தாவோட பொண்டாட்டி பார்த்தா எம்புட்டு சங்கடப்படுவாங்க. அமுதா கண்ணு, தாத்தா முன்னாடி நடுவுல ஆடுறாங்களே குத்தாட்டம் போட்டுக்கிட்டு, அதோ அவங்கதான் அவங்க பொண்டாட்டி. எப்ப இருந்து சொல்றேன், முதல்ல எல்லாரும் டீ குடுப்போம். சரிங்க. அட வெடுக்குன்னு போ. ஆடி அசைஞ்சு போறப்ப செந்தில பாத்தியா, உன் பூட்டன் சாகும் போதும் கூட அப்படியே ஸ்மைலிங் பேசல் செத்துருக்காரு பாரு. ஆமா. அட சிறுசோட காரு அவர்தான் வராது போல் இருக்கு. சின்னவரே, இவங்க எதுக்கு இங்க வந்து நிக்கிறாங்க? யார் வர சொன்னாங்க இவங்கள?
வாடா. இதை வந்துட்டுங்க. வாங்க 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 வாங்கண்ணா. அதான் வாங்க 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 வாங்க. யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். என்ன கண்டுக்காம போறாங்க? குடும்பமே இப்படித்தானா? கண்டுக்காம போறீங்களா? போங்க போங்க, எனக்கு ஒரு காலம் வரும், அன்னைக்கு வச்சுக்கிறேன் உங்களுக்கு. வரேன். ஏய், அவங்க தான் கூப்பிட்டாங்கன்னா நீ எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டா உள்ள வந்த? உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? இவங்களை யார் உள்ள விட்டது? நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தி தாத்தா பேச்ச மீறி கல்யாணம் பண்ணிக்கிட்ட இந்த கதிரேசன் குடும்பம் எதுக்கு இப்ப தாத்தா செத்ததுக்கு அப்புறம் இங்க வந்து உறவு கொண்டாடுது? இவர் உசுரோடு இருந்திருந்தா இப்ப இந்த குடும்பம் இங்க உள்ள வந்து நிக்குமா? இப்ப மட்டும் யாரு கூப்பிட்டாங்கன்னு சொல்லி இங்க உறவு கொண்டாடிக்கிட்டு நிக்கிறாங்க. சின்னவர் ரொம்ப சீரியஸா பேசுறாரு. அடிதடிக்கு அஸ்திவாரம் போட்டாரு. அது சரி, பணத்தை வச்சுக்கிட்டு போராட்டம் நடத்துறதான்னு இவனுக்கு வேலைய. நடக்கு. டேய், என்னடா நின்னுகிட்டு இருக்க? போடா போடா, வீட்டை விட்டு வெளியே போடா. டேய், ஏங்க, என்னடா நின்னுகிட்டு இருக்க? போன்னு சொல்றல, வெளியே போடா. நிறுத்துங்க. என்னங்க அதானே, என்னடா சாவு வீட்ல சண்டை இல்லாம இருக்கேன்னு பார்த்தேன். என்னடா பிரச்சனை? டேய், என்னடா நின்னுகிட்டு இருக்க? போடா. இல்லை, உன் தாத்தனோட இறுதிச் சடங்கு கோலாகலமா போயிட்டு இருக்குது. அதை சிறப்பிக்காம வளர்ந்துட்டு இருக்கியா? பிச்சு போடுவோம் பிச்சு. இல்ல அப்பதா நீ என்னடா வந்து போயிட்டு? கல்யாணத்துக்கு தாண்டா கூப்பிட்டா வருவாங்க, ஆனா சாவுக்கு அப்படி இல்லடா. இவங்க தான் வரணும், இவங்க எல்லாம் வரக்கூடாதுன்னு நம்மள சொல்லவே கூடாது. நம்ம வாழ்ந்த வாழ்க்கை தாண்டா நம்ம சாவுக்கு வரணும்னு முடிவே பண்ணோம். இங்க நடக்கிற எதுவுமே நீ ஆசைப்பட்டதோ நான் ஆசைப்பட்டதோ கிடையாது. எல்லாம் இத இருக்காங்களே அவங்க ஆசைப்பட்டது. அவர் சாவ கல்யாண சாவா திருவிழா கொண்டாட்டமா நினைச்சாரா? அதுதான் இங்க அப்படியே நடந்துகிட்டு இருக்குது. இங்க பாருடா, அது மட்டும் கிடையாது. அந்த மனுஷன் மனசுல என்னெல்லாம் ஆசை இருக்கோ அதெல்லாம் உங்க எல்லார்கிட்டயும் சொல்ல ஆசைப்பட்டு ஒரு இந்த பெரிய கடுதாசி எழுதி வச்சிருக்காரு. இல்ல நாச்சியப்பா, அக்கா போய் உன் மாமன் கடைசியா எழுதின கடுதாசி எடுத்துட்டு வா போ. அவர் நிறைய லெட்டர் எழுதி வச்சிருக்காரு. எந்த லெட்டர்? டேய், ஓ, அந்த லெட்டருங்களா? இப்ப எடுத்துட்டு வரேன். கொண்டு வருவான், படி. வாங்க வாங்க வாங்க. நான் செத்தப்புறம் என்னை பார்க்கறதுக்கு நீங்க எல்லாம் வருவீங்கிறது எனக்கு தெரியும். ஆனா உங்களெல்லாம் எதுக்கு வர சொன்னேன்? நான் செத்தப்புறம் நீங்களெல்லாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்க எல்லாருக்கும் சொல்றதுக்காகத்தான் வர வைச்சேன். சந்தோஷம். வந்திருக்கிற உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நான் உயிரோடு இருந்த வரைக்கும் ஒரு உறவு கூட இங்க வந்ததும் இல்லை, என்ன பார்த்ததும் இல்லை.
ஆனா நான் செத்து போனதுக்கு அப்புறம் எல்லாரும் என்கிட்ட வந்து தர்மதுரை, சொக்கு தங்கமே, வள்ளலே, சீமராசாவே அப்படின்னு தயவு செஞ்சு பொய்யா புழுகாதீங்க. உங்களுக்கெல்லாம் தெரியுமா, நான் வாழ்ந்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்தேன். நான் என் வாழ்க்கையில அழுததே இல்லை. அதே மாதிரி யாரையும் அழ வச்சதும் இல்லை. அதனால முதல் கண்டிஷன், என் சாவுக்கு யாரும் அழக்கூடாது. அப்படி அழத்தான் செய்வேன்னு பிடிவாதம் பிடிக்கிறவங்க கேட்டுக்கு வெளியில போய் அழுங்க. அப்படி இல்லையா வேற ஏதாவது சாவுக்கு போய் அழுங்க. ஏன்னா இங்க வந்து ஒப்பாரி வச்சு என்ன ஆவியா தயவு செஞ்சு அலைய விட்டுறாதீங்க. ஏன்னா பிறக்கிறதும் இறக்கிறதும் மனுஷ வாழ்க்கையில நிச்சயமா நடக்கிற ஒண்ணு. பிறந்த மனுஷங்கள்லாம் நிச்சயமா ஒரு நாளைக்கு சாகத்தான் போறோம். பிறப்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு கொண்டாடுற நாம இறப்பையும் அப்படித்தானே கொண்டாடணும். உங்களுக்கெல்லாம் தெரியுமா, நான் வாழ்ந்த வரைக்கும் வாழ்க்கையை நல்லா அனுபவிச்சு வாழ்ந்தேன். வாழ்க்கைய ரொம்ப செம்மையா வாழ்ந்தேன். அதனால நான் போகும்போது என்ன செம்மையா வழி அனுப்புங்க. சும்மா திருவிழா கொண்டாட்டமா இருக்கணும். வாழும்போது எப்படி சந்தோஷமா வாழ்ந்தோமோ அதே மாதிரி சாகும் போதும் சந்தோஷமா தான் போகணும். சாவு வீட்டுல வழக்கமா ஒண்ணு நடக்கும். பாடி இருக்கும்போது நாம எதுக்காக பசியும் பட்டினியுமா இருக்கணும்னு அவசர அவசரமா பாடியை எடுத்துட்டு போய் கொல்லி வச்சுட்டு பயத்துக்கு அள்ளி போட்டுப்பாங்க. இங்க அப்படி எல்லாம் நடக்காது. அப்படி நடக்கவும் நான் விட மாட்டேன். நீங்க எல்லாரும் தாராளமா இங்க இருந்து நிதானமா சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன தூக்கிக்கிட்டு போலாம். ஏன் இதை சொல்றேன்னா, என்ன வழி அனுப்பும் போது நீங்கள்லாம் பசியோட இருக்க வேண்டாம். வயிறு நிறைய சாப்பிடுங்க. ரொம்ப என்ன வழி அனுப்பணும். கல்யாண வீடா இருந்தாலும் சரி, கர்மாதி வீடா இருந்தாலும் சரி, கொண்டாட்டமும் கலாட்டாவும் இருக்கத்தான் செய்யும். வயசானவங்களுக்கு அவங்க உயிரோடு இருக்கும்போது யாரும் முறையா சோறு வைக்கிறது இல்லை. ஆனா அவங்க செத்தப்புறம் யாரு கொள்ளி வைக்கிறதுன்னு அடிச்சுப்பாங்க. இதெல்லாம் என் சாவுல நடக்க கூடாதுங்கிறதுக்காக யோசனை பண்ணி முன்கூட்டியே இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காக ஒரு கமிட்டி ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அந்த கமிட்டியில யாரெல்லாம் மெம்பர்ஸ் தெரியுமா? அந்த 3 பேரும் பெரும்புள்ளிங்க தான். மாயாண்டி, நம்ம ராமானுஜம், நாச்சியப்பன். அதனால என் கடைசி பயணத்தை யாரு சிறப்பா நடத்துறாங்களோ அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் எனக்கு கொள்ளி வைக்கணும். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? கேட்டுக்குங்க கேட்டுக்குங்க. என்னுடைய கடைசி இந்த இறுதி விழாவை யார் நான் நினைச்சபடி நல்லபடியா நடத்துறீங்கிறத நடுவர் குழு தீர்மானம் செய்யும். அவங்க முடிவே இறுதியானது. அப்ப சரி, நான் போறேன். திரும்பி வரவே மாட்டேன். அவர் சொன்னது கேட்டீங்களா? யாரு அவர் மனச குளிர் வைக்கிற மாதிரி நடந்துக்கிறாங்களோ
அவைகளுக்கு தான் கொல்லி வைக்கிற உரிமையே இருக்கு. என்ன எல்லாம் மசமச நின்னுட்டு இருக்கீங்க? காலியா இருக்கிற வயித்த நல்ல ருசியா நல்ல சோத்த போட்டு நிரப்பிட்டு வாங்க. போங்க 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 சாமி. அட போங்கயா. என்ன அத்தா யோசனை? அவங்கள விட சிறப்பா எப்படி சாப்பாடு போடுறதுன்னா, அவங்க கிட்ட காசு பணம் நிறைய இருக்கு, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஈடு கொடுக்கற அளவுக்கு நம்மால என்ன பண்ண முடியும்? பண்ணிடலாம் அத்தை. அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணட்டும். நம்மளால என்ன பண்ண முடியுதோ அதை மன நிறைவா பண்ணிடலாம். உசிரோட இருக்கிறவங்களுக்கு செய்யறத கூட இன்னைக்கு நம்ம கிட்ட காசு பணம் இல்லைன்னா இன்னொரு நாள் செஞ்சு மனச ஆறுதல் படுத்திக்கலாம். ஆனா நம்மள விட்டு இந்த பூமியை விட்டு போனவங்களுக்கு இப்போ இந்த சந்தர்ப்பத்தை விட்டுட்டோம்னா நம்ம திரும்ப நினைச்சாலும் பண்ண முடியாது. அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடைசி மரியாதையா நம்ம கண்டிப்பா பண்ணிடணும். டேய் செந்திலு, உன் மாமா வரும்போது கடையில எம்பிட்டு காசு இருக்குதோ அதெல்லாம் எடுத்துட்டு வர சொல்லு. சரி.